விசாரிக்கிறதுக்கு ஸ்பெஷல் பார்ட்டிக்கு பவரே கிடையாதுங்க. அரெஸ்ட் பண்றதுக்கு பவர் இல்ல, அடிக்கிறதுக்கு எப்பவுமே பவர் இல்ல. கன்ஃபெஷன் கொடு, வாக்குமூலம் ஒப்புதல் வாக்குமூலம் கொடு என்று சொல்லி அவரை ஃபோர்ஸ் பண்ணி தங்களுடைய பவரை அபியூஸ் பண்ணிருக்காங்க. இல்லாத பவரை அவங்க யூஸ் பண்ணிருக்காங்க. ஒம்புல மாட்டிக்கிட்டாங்க. இறப்புக்கு ஒரு மாநிலத்தினுடைய சீஃப் மினிஸ்டர் வந்து மன்னிப்பு கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. அவங்க யூனிஃபார்ம் போட்டாங்கன்னா யாரையும் உரிமையில் எப்படி வேணாலும் திட்டலாம், பேசலாம், யாரையும் அடிக்கலாம், அவங்கள ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சட்டம் சொல்லலைங்க. போலீஸ் தப்பு பண்ணா போலீஸ் ஸ்டேஷன்ல லாக்அப் பக்கத்திலேயே இருக்குங்க. வணக்கம். அதாவது காவல்துறையில முக்கியமான ஏதாவது ஒரு கிரிமினல் கேஸ் நடைபெற்றால் அந்த வழக்குல புலன் விசாரணை அலுவலர் யார் அப்படின்னு ஒரு இது வரும். அவருக்கு தான் எல்லா பவருமே உண்டு. பழைய கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் அந்த சட்டப்பிரகாரம் சட்டப்பிரிவு 154 இருந்து 176 வரை உள்ள சட்டப்பிரிவுகளில் காவல்துறையினர் ஒரு குற்ற வழக்கை எப்படி பதிவு செய்யணும், எப்படி விசாரணை செய்யணும், எப்படி இறுதி அறிக்கையை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யணும் அப்படின்னு சொல்லி 154 to 176 சிஆர்பிசில கிளியரா பவர் போலீஸுக்கு பவர் கொடுத்திருக்காங்க. இப்ப புதுசா வந்த பாரதிய நகரிக் சுரக்ஷா சன்ஹீதா அப்படிங்கிற சட்டத்துல செக்ஷன் 173 இருந்து 196 வரைக்கும் உள்ள அந்த பிரிவுகளில் காவல்துறை அலுவலர் ஒரு வழக்கை எப்படி பதிவு செய்யணும், அதை எப்படி விசாரிக்கணும், அந்த குற்றம் சுமத்தப்பட்ட நபரை அக்யூஸ் எப்படி கைது செய்யணும், அவர் மேல விசாரணையை முடித்துட்டு எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி விசாரணை முடித்துட்டு இறுதி அறிக்கை அல்லது ஃபைனல் ரிப்போர்ட் அதை எப்படி தாக்கல் செய்ய வேண்டும் நீதிமன்றத்தில் அப்படின்னு சொல்லிருக்காங்க. இந்த சிஆர்பிசி பழைய சிஆர்பிசிலயோ அல்லது பாரதிய நகரிக் சுரக்ஷா சங்கீதா அப்படின்ற புதிய சட்டத்திலேயோ ஸ்பெஷல் பார்ட்டி அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆத்தரைசேஷன், ஒரு அப்ரூவல், டெபினேஷன் எதுவுமே கிடையாது. ஆக ஸ்பெஷல் பார்ட்டி அப்படிங்கிறது என்ன நடந்தது, யாரு பண்ணிருப்பாங்கன்னு போய் தகவல் சேகரிச்சு பிக்ஸ் பண்றதுக்காண்டி அனுப்புவாங்க. ஆனா அந்த தகவல் எல்லாம் கொண்டாந்து புலன் விசாரணை அலுவலருக்கு தான் சொல்லணும். ஒரு டிஎஸ்பியோ அல்லது இன்ஸ்பெக்டர் இருப்பாங்க வச்சுக்கோங்களேன், அவங்க கிட்ட கொடுத்தாதான் அவங்க தாங்க பண்ண முடியும். மற்றபடி ஒரு ஸ்பெஷல் பார்ட்டி அப்படிங்கிறது அது ஒரு தனி போலீஸ் ஸ்டேஷன் இல்ல. போலீஸ் ஸ்டேஷன்ல உள்ள அந்த புலன் விசாரணை அலுவலர் ஒரு குறிப்பிட்ட பர்பஸுக்காக வேண்டி நாமினேட் பண்ணி அனுப்புவாங்க. அவங்க வேணா ஏற்கனவே அக்யூஸ்ட் தெரிஞ்சுன்னா அவங்க அரெஸ்ட் பண்ணலாம். அந்த ஸ்பெஷல் பார்ட்டி அரெஸ்ட் பண்ணி போலீஸ்ல வந்து இன்ஸ்பெக்டர் வந்து அல்லது எஸ்ஐ வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணிடணும். ஸ்பெஷல் பார்ட்டியை சேர்ந்த ஹெட் கான்ஸ்டபிளோ அவங்களே அந்த அக்யூஸ விசாரிச்சு நீ என்ன குற்றம் பண்ண, வேற என்ன பண்ண, நகை எங்க திருடுன, அது எங்க வச்சிருக்க அப்படின்னு கேட்கறதுக்கு, இன்ட்ராகேஷன் பண்றதுக்கு, அவரை விசாரணை செய்து ஒரு வாக்குமூலம் பதிவு செய்வதற்கு புலன் விசாரணை அலுவலருக்கு அதிகாரமே இல்லைங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் திருப்புவனம் போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்ல உள்ள அந்த இடத்துல இப்ப பத்ரகாளியம்மன் கோயில்ல ஒரு நகை திருடு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, கார்ல இருந்து திருடு போயிடுச்சு சொல்லிட்டு அஜித்குமார் என்ற ஒரு இளைஞரை ஸ்பெஷல் பார்ட்டி மானாமதுரை டிஎஸ்பி ஃபார்ம் பண்ண ஒரு ஸ்பெஷல் பார்ட்டி ஒரு 6 பேர் வந்து விசாரிச்சாங்க அப்படின்னு சொன்னாங்க. விசாரிக்கிறதுக்கு ஸ்பெஷல் பார்ட்டிக்கு பவரே கிடையாதுங்க. அவங்க என்ன செஞ்சுக்கணும், இவர் தான் அக்யூஸ்ட் அப்படின்னு பிக்ஸ் பண்ணி இருந்தாங்கன்னா ஏற்கனவே இன்ஸ்பெக்டர் அல்லது டிஎஸ்பி விசாரணை எடுத்து இதுல வந்து திருப்புவனம் போலீஸ் இன்ஸ்பெக்டர் தான் விசாரிக்கிற விசாரணை அதிகாரி. அவர் வந்து அஜித்குமார் தான் திட்டிருக்காரு அப்படின்னு சொன்னோம்னா அவர் தலைமறைவாயிட்டார். அவரை பிடிச்சிட்டு வாங்கன்னு சொல்லி ஸ்பெஷல் பார்ட்டி அனுப்புனாங்கன்னா, அவர் டெலிகேட் பண்ணி பவர் கொடுத்திருந்தாங்கன்னா அந்த ஸ்பெஷல் பார்ட்டி அந்த அக்யூஸ்ட் அஜித்குமாரை பிடிச்சு கொண்டு இன்ஸ்பெக்டர் விடணும். இன்ஸ்பெக்டர் புலன் விசாரணை அலுவலர் தான் அவரை விசாரிக்கலாங்க. ஆனால் இந்த திருப்புவனம் கேஸ்ல அந்த 6 ஸ்பெஷல் பார்ட்டி டிஎஸ்பி மானாமதுரை ஃபார்ம் பண்ண அந்த ஸ்பெஷல் பார்ட்டியை சேர்ந்த ஒரு ஹெட் கான்ஸ்டபிள் மொத்தம் 5 கான்ஸ்டபிள்ஸ் தான் தோன்றித்தனமாக எந்தவித அதிகாரமும் இல்லாமல் ஏற்கனவே இந்த வழக்குல ஒரு வழக்கே பதிவு செய்யல. இந்த இன்சிடென்ட்ல நகை காணாம போச்சுன்னு சொல்லி ரிப்போர்ட் கொடுத்து கூட 2 நாட்களா ஒரு குற்ற வழக்கே பதிவு செய்யல. இப்படி வழக்கு பதிவு செய்தால் மட்டும்தான் ஒரு காவல் அலுவலருக்கு சட்டப்பிரகாரம் அதிகாரம் வரும். புதுசா வந்த பாரதிய நகரிக் சுரக்ஷா சங்கீதால 173ல ஒரு எஃப்ஐஆர் போட்டிருக்கணும். ஆனா எஃப்ஐஆர் போடல. எஃப்ஐஆர் போடல, போலீஸுக்கு பவரே இல்ல, அரெஸ்ட் பண்றதுக்கு பவர் இல்ல, அடிக்கிறதுக்கு எப்பவுமே பவர் இல்ல.
ஆனால் இந்த கான்ஸ்டபிள்ஸ் நாங்க விசாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நகையை அங்க வச்சிருக்கேன் இங்க வச்சிருக்கேன் 4 இடத்துல கொண்டு போய் பண்ணி கடைசியில நகை கோயிலுக்கு பின்னாடி வச்சுக்கன்னு சொன்ன உடனே அங்க போய் அடிச்சு கடைசியில அந்த பல்வேறு அந்த டார்ச்சர்ல அந்த காயங்களினால் 44 காயம் இருக்குன்னு போஸ்ட்மார்ட்டம் செக்ரட்டரி சொன்னாங்க. அவர் இறந்துட்டார். இப்போ அந்த ஸ்பெஷல் பார்ட்டியை சேர்ந்த அந்த 6 நபர்களும் மேல் எஃப்ஐஆர் போட்டு அவர்கள் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திட்டு இருக்காங்க. அப்பேரண்டா இவங்க அடிக்கிற வீடியோ வெளியே வந்ததுனால இப்ப அவங்க மேல 302 அப்படின்னு ஒரு எஃப்ஐஆர் பழைய செக்ஷன் 302ல இப்ப 101ல ஒரு எஃப்ஐஆர் போட்டாங்க. ஆக ஸ்பெஷல் பார்ட்டி என்பது ஒரு குறிப்பிட்ட சம்பவத்தில் ஒரு குறிப்பிட்ட வழக்கில் சம்பந்தப்பட்ட குற்றவாளி யார் என்பதை சீக்கிரட்டா பல்வேறு இடங்களில் தகவல் சேகரித்து அவரை பிக்ஸ் பண்ணி புலன் விசாரணை அலுவலர்கிட்ட சொல்லணும். அல்லது புலன் விசாரணை அலுவலர் ஏற்கனவே நான் அக்யூஸ் இவர் தான் பிக்ஸ் பண்ணிட்டேன், அதனால நீங்க போய் அவரை அரெஸ்ட் பண்ணி கொண்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அரெஸ்ட் பண்ணி கொண்டு இன்ஸ்பெக்டர் ஆஜர்படுத்தணும். தானாக விசாரிப்பதற்கு புலன் விசாரணை அந்த ஸ்பெஷல் பார்ட்டிக்கு எந்த பவர் இல்லை. அவங்க அடிக்கலாமா, அப்படி அடிச்சு விசாரிக்கலாமா அப்படின்னா புலன் விசாரணை அலுவலரே இன்ஸ்பெக்டர் தான் அல்லது எஸ்ஐ தான். ஸ்பெஷல் பார்ட்டிக்கு ஒரு பவரும் கிடையாது. ஆக அடிக்கலாமா அப்படின்னா காவலர்களுக்கு எல்லா போலீஸ் ஆபீசர் கான்ஸ்டபிள் டு டிஜிபி உள்ள எந்த ஒரு அலுவலருக்கும் 9 விதமான சந்தர்ப்பங்களில், அதாவது பாரதிய நகரிக் சுரக்ஷா சங்கீதா, பாரதிய நியாய சங்கீதா இந்த சட்டங்களின் கீழ் 9 விதமான சந்தர்ப்பங்களில் ஒரு சூழ்நிலைக்கு தகுந்தவாறு ரீசனபிள் மினிமம் நெசசரி போர்ஸ், எந்த பர்பஸ்க்காக நீங்க போர்ஸ் யூஸ் பண்றீங்களோ அதுக்கு தேவையான குறைந்தபட்ச நியாயமான பலப்பிரயோகம் நீங்க செய்யலாம் அப்படின்னு சட்டம் அவங்களுக்கு இடம் கொடுத்திருக்குங்க. ஆனால் இப்படி விசாரணை நோக்கத்திற்காக நீ குற்றம் செஞ்ச இல்ல, நகை எங்க வச்சிருக்க, கன்ஃபெஷன் கொடு, வாக்குமூலம் ஒப்புதல் வாக்குமூலம் கொடு என்று சொல்லி அவரை போர்ஸ் பண்ணி அந்த ஒப்புதல் மூலம் வாக்குவதற்காக வேண்டி இன்டராக்ஷன் நேரத்தில் போர்ஸ் யூஸ் பண்றதுக்கு சட்டம் அங்கீகாரம் அளிக்கவில்லை. இது டோட்டலி இல்லீகல். அதனாலதான் இந்த போலீசார் மேல 302ல இப்ப 101 பாரதிய நியாய சங்கீதால வழக்கு பதிவு செய்து இப்ப நீதிமன்றத்துக்கு போயிருக்கிறாங்க. இவங்க இதுல பாத்தீங்கன்னா வீடியோ ஆதாரமே இருக்கு. கண்டிப்பா நீதிமன்றம் ஆல்ரெடி மதுரை உயர் நீதிமன்றம் தலையிட்டு விட்டது. ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் லெவல்ல ஒரு என்கொயரி வர போட்டாங்க. இப்போ பழைய சிஆர்பிசி 176(1)A பிரகாரம் ஜூரிஸ்டிக்ஷனல் மேஜிஸ்ட்ரேட் விசாரிக்கணும் இருந்தது. இப்போ கூட அதே இதுல 196(2) பாரதிய நகரிக் சங்கீதால ஒரு மேஜிஸ்ட்ரேட் விசாரிச்சு ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க. ஆனாலும் வழக்கின் தன்மையை கருத்தில் கொண்டு மதுரை உயர் நீதிமன்றம் மதுரையில் உள்ள 4th அடிஷனல் செஷன் ஜட்ஜ் அவர் ஒரு மாவட்ட நீதிபதி, நீங்க விசாரிச்சு ரிப்போர்ட் கொடுங்க சொல்லிட்டாங்க. வர 8ஆம் தேதி அந்த கேஸ் வருதுங்க. ஆக அவங்க அப்சர்வ் பண்ண போதே சொன்னாங்க, ஒரு கொலை செய்வங்க கூட இப்படி தாக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த அளவுக்கு இந்த ஸ்பெஷல் பார்ட்டியை சேர்ந்தவங்க ஒரு மிஸ்பிஹேவ் பண்ணிருக்காங்க, தங்களுடைய பவரை அபியூஸ் பண்ணிருக்காங்க, இல்லாத பவரை அவங்க யூஸ் பண்ணிருக்காங்க, ஒம்புல மாட்டிக்கிட்டாங்க. அதனாலதான் இந்த ஸ்பெஷல் பார்ட்டி என்பது தேவையில்லாம போய் யாரையாவது அக்யூஸ் இல்லைன்னா கூட பிடிச்சு கொண்டாந்து வச்சுட்டு மிரட்டி ஏதாவது பண்றாங்க, அல்லது இப்படி அடிச்சு ஒரு கான்ஸ்டபிள் லெவல்ல ஒரு ஹெட் கான்ஸ்டபிள் லெவல்ல அடிச்சு இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் பார்ட்டி பண்ற ஒரு இறப்பு ஏற்படுத்திய ஒரு இறப்புக்கு ஒரு மாநிலத்தினுடைய சீஃப் மினிஸ்டர் மன்னிப்பு கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அரசியலாக்குகிறார்கள் மற்ற அரசியல் கட்சிகள். இதெல்லாம் அநியாயம் அப்படின்னு சொல்லிதான் நேற்றைக்கு தமிழ்நாடுடைய காவல்துறை தலைமை டிஜிபி சங்கர் ஜிவால் அவர்கள் இன்னையிலிருந்து நான் சொல்றேன், ஸ்பெஷல் பார்ட்டின்னு யாரு எஸ்பி அல்லது ஏடிஎஸ்பி டிஎஸ்பி இன்ஸ்பெக்டர் ஸ்பெஷல் பார்ட்டி தமிழ்நாடு ஃபுல்லா வைக்க கூடாது. அப்படி அன்லஸ் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி சர்க்கம்ஸ்டான்சஸ்ல முக்கியமான வழக்கு இருக்கு, பல்வேறு இடங்களில் போய் விசாரிக்க வேண்டியிருக்கு, தகவல் விசாரிக்கணும்னு சொல்லி ஸ்பெஷல் பார்ட்டி அமைக்கணும்னா அது ஒரு டிஐஜி அல்லது ஐஜி அந்தஸ்து அலுவலரோட பெர்மிஷன் வாங்கிட்டு தான் அமைக்கணும். இப்ப இருக்கிற பார்ட்டி பூரா கலைச்சிருங்க, எதுவுமே தேவையில்லை என்று சொன்னார்கள். இதுதாங்க ஸ்பெஷல் பார்ட்டி என்பது சட்டத்தினால் அங்கீகாரம் வழங்கப்பட்ட ஒரு அமைப்பு அல்ல. அவர்களுக்கு அந்த தகவல் சேகரிக்க வேண்டிய ஒரு பவர் மட்டும் தவிர அக்யூஸ்ட பிக்ஸ் பண்ணி இவர் தான் சொல்லலாமே தவிர, அல்லது ஏற்கனவே தெரிஞ்சிருந்தா அரெஸ்ட் பண்ணி கொண்டு இன்ஸ்பெக்டர் போய் கொடுக்கலாமே தவிர புலன் விசாரணை அதிகாரம் என்பது ஸ்பெஷல் பார்ட்டிக்கு இல்லவே இல்லை. இப்போ நிறைய பேர் சொல்றாங்க போலீஸ் நிலையத்தில் லாக்அப் டெத் நிறைய நடக்குது, அதெல்லாம் ரொம்ப அநியாயமான மனித உரிமை மீறல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொல்லிட்டு இருக்காங்க. மற்ற மாநிலங்களை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நம்ம தமிழ்நாட்டில் அந்த மாதிரி காவல் நிலைய லாக்அப் டெத் அப்படிங்கிறது ரொம்ப கம்மி தான். அது லாக்அப் டெத் மட்டும் அப்படின்னு அர்த்தம் கிடையாதுங்க. அதாவது
போலீஸ் கஸ்டோடியல் டெத் அப்படின்னு பேரு. அது லாக்அப்ல இருந்தாலும் கஸ்டோடியல் டெத் தான், அல்லது வெளியே எங்கேயாவது விசாரணைக்காண்டி அந்த அக்யூஸ் எடுத்துட்டு போறாங்க, அங்க ஏதாவது ஒரு தகராறு நடந்து இறந்துட்டா கூட, ஈவன் அவன் வந்து ஒரு பாலத்திலிருந்து இவங்க ஏதாவது போயிட்டு இருக்காங்க, பாலத்திலிருந்து அவன் தப்பிச்சு குதிச்சு செத்து போயிட்டானா கூட அது வந்து கஸ்டோடியல் டெத் தான். அந்த மாதிரி, அல்லது தூக்கு போட்டு அவனே போலீஸ் லாக்அப்ல இறந்தால் கூட அது கஸ்டோடியல் டெத் தான். அப்போ இது போலீஸ் தான் காரணமா அல்லது யாரு காரணம் அப்படிங்கறத விசாரிக்க வேணும். அதனாலதான் போலீஸ் வந்து இந்த மாதிரி அத்துமீறல் நிறைய பண்ணாங்கன்னா மனித உரிமை மீறல் இருக்கக்கூடாது. இந்திய அரசமைப்பு சட்டம் ஆர்டிகல் 21ல no person shall be deprived of his life and personal liberty except according to the procedures established by law என்று சொல்வார்கள். இது வந்து அடிப்படை உரிமை, ஃபண்டமெண்டல் ரைட். என்னுடைய உயிர் உடைமை பாதுகாக்கப்பட வேண்டும், யாரு மீறக்கூடாது. அப்படி மீறினா அது சட்டப்பிரகாரம் இருக்கணும் அப்படின்ட்டுதான். ஆனா போலீஸுக்கு அந்த உரிமையை மீறுவதற்கு, அடிப்பதற்கு, உயிரை கூட சில நேரங்கள் எடுப்பதற்கு அவங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்காங்கன்னா அது சட்டப்படியாகத்தான் இருக்க வேண்டும். அது சப்ஜெக்ட் டு ஜுடிஷியல் ஸ்க்ரூட்டினி தான். அதனாலதான் பல்வேறு வழக்குகளில் இப்ப நீங்க கைது பண்ணும் போது ஏகப்பட்ட அத்துமீறல் நடக்கு அப்படின்னு சொல்லிதான் 1994லயே ஜோகிந்தர் குமார் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் யூபி அப்படிங்கிற ஒரு வழக்கிலையும், அப்புறம் 97ல DK பாசு வெர்சஸ் வெஸ்ட் பெங்கால் அப்படிங்கிற வழக்கிலையும், 2013ல அர்னேஷ் குமார் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பீகார் அப்படிங்கிற வழக்கிலையும் போலீஸ் ஒரு நபரை கைது செய்யும் பொழுது எப்படி அவர்களை மாண்புடன் நடத்த வேண்டும், கைது செய்வது என்று மிக மிக அவசியமா, அப்படி அவசியமா இருந்தனா அவர் கைது செய்து எப்படி உடனடியாக அவருக்கு மருத்துவ சிகிச்சை வழங்க வேண்டும், எப்படி ரெக்கார்ட் பண்ணணும், ஒரு கஸ்டோடியல் டெத் நடக்காம எப்படி அதை இது பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கைட்லைன்ஸ் கொடுத்தாங்க. அதாவது 2014 கூட பீப்பிள்ஸ் யூனியன் ஆஃப் சிவில் லிபர்டிஸ் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா அப்படிங்கிற வழக்குல உச்ச நீதிமன்றம் சொன்னது இந்த மாதிரி கஸ்டோடியல் டெத் நடக்கவே கூடாது. நீங்க எங்கேயா போறீங்கன்னா ஜிடியில் என்ட்ரி போடணும், என்ன தகவலுக்காண்டி போறாங்கன்னு போடணும். அப்படி ஒரு டெத் நடந்துருச்சு அப்படின்னா உடனடியாக பழைய சிஆர்பிசில 176(1)A அப்படின்னு இருந்தது, இப்ப வந்து 196(2) பாரதிய நகரிக் சுரக்ஷா சங்கீதா அப்படில போலீஸ் சொல்ற சம்பவத்தை நம்ப முடியாது. அவங்க எஃப்ஐஆர் போட்டு கொடுத்தாங்கன்னா அந்த கன்சர்ன்ட் ஜூரிசெக்ஷனல் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் வந்து விசாரிக்கணும். போலீஸ் அட்டாக் பண்ணிருக்காங்க, அதுல இறந்துட்டாரு அப்படின்னா தப்பிச்சு ஓடினாங்க, பாத்ரூம்ல வலிக்கி விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல கூட என்ன சொன்னாங்க, இந்த திருப்புவனம் கேஸ்ல வலிப்பு வந்துருச்சு அதனால அவர் வந்து இறந்துட்டார் அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் உண்மைதானா? போலீசார் வந்து உண்மையிலே பலப்பிரயோகம் செய்திருக்கிறார்களா இல்லையா? அப்படி பலப்பிரயோகம் செய்ய வேண்டிய நியாயமான காரணிகள் இருந்ததா அப்படின்னா அவங்க எக்ஸஸ் ஆஃப் போர்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்களா அல்லது கரெக்டான போர்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்களா என்பதை முடிவு செய்வதற்கு முன்னாடி எல்லாம் வந்து என்ன செய்வாங்கன்னா போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர் 150 அல்லது 151ல ஒரு ரெவென்யூ டிவிஷனல் ஆபிசர் RDO விசாரிச்சு அதுல ஒரு அறிக்கை தருவார். அவர் வந்து இல்ல எக்ஸஸ் போர்ஸ் தாங்க அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா அந்த போலீஸ் மேல நடவடிக்கை எடுப்பார்கள், கிரிமினல் கேஸ் ரிஜிஸ்டர் பண்றாங்க, திருநாட்டு வழக்கு கூட பதிவு சொல்லுவாங்க, பிசைட்ஸ் டிபார்ட்மெண்டல் ஆக்ஷன் எடுப்பாங்க, டிஸ்மிசல் கூட ஆகலாம். ஆனால் இப்போ அந்த மாதிரி ஒரு RDO அவரும் ஒரு அரசாங்கத்தின் ஒரு அங்கமாக இருக்கிறனால போலீஸ் சப்போர்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிதான் ஜூரிசெக்ஷனல் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் ஒரு நீதிமன்ற குற்றவியல் நடுவர் தான் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி இப்ப கொண்டு வந்துட்டாங்க. அதன் பிரகாரம் தான் இந்த திருப்புவனம் வழக்கில் கூட அஜித்குமார் அவர்கள் போலீசார அடித்துக் கொல்லப்பட்டாங்க அப்படிங்கிற வழக்கில் ஜூரிசெக்ஷனல் திருப்புவனம் அந்த குற்றவியல் நடுவர் தான் விசாரிச்சு எல்லாம் பண்ணாங்க. ஆக போலீஸ் ஸ்டேஷன்ல நீங்க வந்து ஒரு ஆளை கொண்டு வந்தாங்கன்னா போலீஸ் வந்து யாரையாவது ஒருத்தரை கைது பண்ணாங்க அல்லது ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுத்தாங்கன்னா அது சட்டப்படியாகத்தான் இருக்க வேண்டும். ஒன்னு. நம்பர் 2, ஒவ்வொரு போலீஸ் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுக்கும் அவங்க யூனிஃபார்ம் போட்டாங்கன்னா யாரையும் உரிமையில் எப்படி வேணாலும் திட்டலாம், பேசலாம், யாரையும் அடிக்கலாம், அவங்கள ஒண்ணும் செய்ய முடியாது அப்படின்னு சட்டம் சொல்லலைங்க. மத்தவங்க தப்பு பண்ணாங்கன்னா எங்கேயோ ஊர்ல 2 மைல் 3 மைல் 5 மைலுக்கு ஒரு கிலோமீட்டர் தள்ளி தான் போய் அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்து லாக்அப் போடணும். போலீஸ் தப்பு பண்ணா போலீஸ் ஸ்டேஷன்ல லாக்அப் பக்கத்திலேயே இருக்குங்க, 10 அடி லாக்அப் உள்ள போட்டுருவாங்க. அப்படிங்கிறது போலீஸ் உணர்றது இல்ல. அதாவது நம்ம பொதுமக்களுக்காக வேண்டிதான் நம்ம போலீஸ் இருக்கிறோம், போலீஸுக்காக வேண்டி பொதுமக்கள் இல்லை. அதாவது பொதுமக்களுடைய நண்பனாக இருக்க வேண்டும், பொதுமக்களுடைய உயிருக்கும் உடமைக்கும் நம்ம பாதுகாப்பு இருக்கணும் அப்படின்னு சொல்லுமே தவிர எப்பவும் நிதானமே இழக்க கூடாது அவங்க அப்படிங்கிறது போலீஸுக்கு பெரும்பாலும் தெரியல. அதனாலதான்
உச்சநீதிமன்றம் சொன்னது திருப்பி திருப்பி மனித உரிமைகளை மீறக்கூடாது அப்படிங்கிறதுக்கு போலீஸுக்கு ட்ரைனிங் கொடுங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு விசாரணை என்ற பெயரில் நீங்க டார்ச்சர் பண்றீங்க, தேர்ட் டிகிரி மெத்தட் யூஸ் பண்றீங்க. சிசிடிவி கேமரா வைக்கணும், அவங்க லாக்அப் முன்னாடி வைக்கணும், இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ ரூம்ல வைக்கணும், என்ட்ரன்ஸ்ல சிசிடிவி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிசிடிவி இருந்ததுன்னா ஓரளவுக்கு பயப்படுவாங்க, அடிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப கூட மறுபடியும் ஒரு சில இதெல்லாம் வந்திருக்கு. அப்படி விசாரிக்கக்கூடிய புலன் விசாரணை அலுவலர் ஒரு பாடி கேம் ஒரு நெஞ்சில பொருத்திருப்பாங்க, ஒரு கேமரா. அந்த கேமரா வச்சுக்கிட்டு தான் விசாரிக்கணும். அவர் விசாரிக்கிற ஒவ்வொரு கேள்வி பதில் பூரா ரெக்கார்ட் ஆகணும் அப்படின்னு. ஏன்னா இவர் அடி தாங்காம பொய்யா சொன்னாரா அல்லது உண்மையிலேயே வாலண்டரி நான் தான் குற்றம் பண்ண சொன்னாராங்கிறது நீதிமன்றம் அதை பரிசீலனை செய்வதற்கு வசதியா இருக்கும். ஆக எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லயும் இவங்க அரெஸ்ட் பண்ணாங்கன்னா தேவையில்லாத போர்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. நம்பர் 1. அப்படி அவர் மீறினாரு, தகராறு பண்ணாரு, தப்பியோட ட்ரை பண்ணாரு, குறைந்தபட்ச பல பிரயோகம் செய்து வந்தாங்கன்னா உடனடியாக மருத்துவ சிகிச்சை வழங்க வேண்டும். அவங்களுக்கு வேண்டியதை பண்ணணும், அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் உடனே இன்ஃபார்ம் பண்ணணும், அவருக்கு உள்ள ரைட்ஸ் சொல்லணும். அப்படி லாக்அப்ல வச்சுட்டாங்க அப்படின்னா சாப்பாடு வாங்கி தரணும், எல்லாம் பண்ணணும். திருப்பி ரிமாண்ட் பண்றதுக்கு முன்னாடி மெடிக்கல் செக்அப் எல்லாம் பண்ணணும். அதே மாதிரி ஸ்டேஷன்ல சிசிடிவி கேமரா வச்சு தான் விசாரிக்கணும் என்று சொல்லி பல்வேறு விதமான கைட்லைன்ஸ் கொடுத்திருந்தால் கூட இவங்க ஸ்டேஷனுக்கே கொண்டு வராம இப்ப இந்த திருப்பூணம் கேஸ் மாதிரி வெளியே எங்கேயா கொண்டு வச்சுட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு கொண்டு போய் ஸ்டேஷனுக்கு கொண்டு வர மாதிரி ஒரு சூழ்நிலை. ஆக கான்ஸ்டபிளுக்கு பெரும்பாலானவங்களுக்கு அல்லது ஈவன் அதிகாரிகளுக்கு கூட எப்ப அவங்க பல பிரவேசம் செய்யலாம் என்ற விஷயமே அவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியல, சரியான ஒரு புரிதல் இல்லை. முதல்ல செய்யலாமா, அந்த சூழ்நிலைகள் எவை, எந்த அளவுக்கு பல பிரயோகம் செய்யலாம் என்பதை நிறைய தெரியாத கான்ஸ்டபிள் லெவல்ல ஒரு தலைமை இல்லாம அவங்களை விட போய் தான் இப்ப திருப்போணம் இன்சிடென்ட்ல காவல்துறை தலைமைக்கே ஒரு தலைகுனிவு. அதை தலைமையேற்றிருக்கின்ற முதலமைச்சர் அவர்களே போய் போன்ல சொல்லி வெரி சாரி என்று சொல்லக்கூடிய ஒரு அவல்நிலைக்கு இந்த காவல்துறை நம்மளை தள்ளிவிட்டுருச்சு. அதனால ஒரு கஸ்டோடியல் டெத் அப்படிங்கிறது, லாக்அப் டெத் அப்படிங்கிற மரணத்தை தடுப்பதற்கு தொடர்ந்து நீங்க புலன் விசாரணை அலுவலருக்கு மட்டும் சொன்னா மட்டும் போதாதுங்க, ஒரு ட்ரைனிங் கொடுத்தா போதாது. மேலதிகாரிகள் எஸ்பி டு டிஜிபி அவங்க என்னையா அது பிரஸ் கேக்குறாங்க, விஷுவல் மீடியா டிவில வந்து என்ன கேக்குறாங்க, ஏன் கண்டுபிடிக்க கேக்குறாங்க, வக்கீல் வந்து போராடுறாங்க, அல்லது மேலதிகாரிகள் கேக்குறாங்க, அரசியல்வாதிகள் வந்து இது என்ன இது இவ்வளவு பெரிய கேஸ் நீங்க என்ன கண்டுபிடிக்கலையே, அந்த போலீஸ மோசம், உங்க ஆட்சி மோசம் சொல்லி ஓட்டுக்காக வேண்டி அவங்க அரசியலாக்குறாங்களே, பிடிக்கலையான்னு கேட்ட உடனே மேல எஸ்பி இன்ஸ்பெக்டர் டிஎஸ்பி போட்டு விரட்டி எனக்கு தெரியாது, ஒரு நாள் நாளை காலையில் 6 மணிக்கு டெய்லி சிச்சுவேஷன் ரிப்போர்ட் பேசும்போது அக்யூஸ் அரெஸ்ட் பண்ணிருக்கேன்னு சொல்லணும் நீ அப்படின்னு ஒரு அழுத்தம் கொடுக்கும் போது இல்ல நடக்கிறது வேற சொல்லும் போது கீழே உள்ள இன்ஸ்பெக்டரோ அல்லது கான்ஸ்டபிள்ஸ் மத்தவங்களோ மன அழுத்தத்தின் காரணமாக அந்த பிரஷர் தாங்காம அக்யூஸ் இவன் தான் அவன் தான் சொல்லி ஏதாவது கொண்டாந்து தேவையில்லாம அடிச்சு அப்படி பண்ணிட்டாங்க. ஆனா மேலை நாடுகளில் அப்படி பண்ண மாட்டாங்க. ஒரு குற்றம் நடைபெற்று விட்டால் இப்படியே சுத்துவாங்க வெளியிருந்து எவிடன்ஸ் 1 2 3 4 5 6 கடைசியில் 8 9 10 இவன் தான் அக்யூஸ் என்று சொல்லி அவனுக்கு வேண்டிய அவனுக்கு எதிராக உள்ள அனைத்து தடயங்களையும் சேகரித்து கடைசியில கன்ஃபார்ம் பண்ணி கைது பண்ணுவாங்க. நம்ம ஊர்ல அப்படி இல்லைங்க, முதல்ல அக்யூஸ் இவர் தான் சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவருக்கு எதிரான தடயங்களை சேகரிப்பதற்காக வேண்டி உதச்சி இந்த மாதிரி லாக்அப் டெத் ஒரு கஸ்டோடியில் நடக்குது. இதை அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் முதலமைச்சர் அவர்களும் பேசிட்டு இருக்காங்க. அதே மாதிரி காவல்துறை தலைமை இயக்குநர் கூட எல்லா ஆபீசர்ஸும் சொல்லி இனிமேல் ஒரு கஸ்டோடியல் டெத் நடக்கூடாது அப்படின்னு இருக்காங்க. ஏற்கனவே பாத்தீங்கன்னா ஒரு மாவட்டத்தில் கள்ளச்சாராய விற்பனை நடந்தது அப்படின்னா இனிமேல் நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 எஸ்பி சஸ்பெண்ட் பண்ணாங்க. அதே மாதிரி ஒரு கஸ்டோடியல் டெத் ஒரு மாவட்டத்தில் நடந்ததுன்னா எஸ்பியை சஸ்பெண்ட் பண்ணி ஆல் இண்டியா கான்டாக்ட் ரூல்ஸ் 9B பிரகாரம் அவங்க மேல மேஜர் பெனால்டி சார்ஜ் கொடுக்கப்படும் என்று சிஎம் அறிவிச்சிட்டாலே போதும். எஸ்பி இந்த மாதிரி ஒரு கீழே பிரஷர் தர மாட்டாங்க. இந்த மாதிரி டிடெக்ஷன் ஆகும் அப்படிங்கிற ஒரு ஆகணும் அப்படிங்கிற ஒரு கம்பல்சன்ல தேவையில்லாத இந்த லாக்அப் மரணங்கள் இதெல்லாம் நடக்காது. இந்த திருப்போணம் காவல் எல்லையை உட்பட்ட இந்த பகுதியில் அஜித்குமார் என்பவர் அடித்து போலீசாரால் கொல்லப்பட்டார் அப்படிங்கிற இந்த வழக்கு முதல்ல லோக்கல் போலீஸ் தான் பதிவு செய்து விசாரணை பண்ணாங்க. ஏன்னா முதல் 2 நாள் எஃப்ஐஆர் போடல, பிரச்சனைன்னு வந்த பிறகு உடனே எஃப்ஐஆர் ஒரு முதல் தகவல் அறிக்கை தாக்கல் செய்து விசாரிச்சாங்க. அந்த வழக்கின் தன்மையை கொண்டு ரொம்ப சென்சிட்டிவா வந்த உடனே
தமிழ்நாடு அரசாங்கமே அதை வந்து நாங்க சிபிசிஐடிக்கு மாத்துறோம் அப்படின்னு சொல்லி டிஜிபியே ஒரு உத்தரவு போட்டார். சிபிசிஐடியில பண்ணாங்க. அப்புறம் 2 நாளைக்குள்ளேயே மதுரை கிளையினுடைய மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை இதை தானாக மனமுந்து சூமோட்டோ காக்னிசன்ஸ் எடுத்து சிபிசிஐடியில நீங்க வந்து அதுல ஒரு ஸ்பெஷல் எஸ்ஐடின்னு சொல்லி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் ஒன்னு ஒரு சீனியர் போலீஸ் ஆபீசர் தலைமையில போட்டு இதை விசாரிங்க. அப்பதான் இம்பார்ஷியலா விசாரிப்பாங்க. சரியான அக்யூஸ் யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்காங்க, மேலதிகாரிகள் சம்பந்தப்பட்டிருக்காங்களா, யாருடைய அழுத்தத்தில் இப்படி ஒரு சம்பவத்தில் இவர் ஈடுபட்டார்கள், ஸ்பெஷல் பார்ட்டி அப்படிங்கறது ஃபார்ம் பண்ணது யாரு, அவருக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது அப்படிங்கறதெல்லாம் சொல்லி தான் அந்த டிஎஸ்பியோட சஸ்பெண்ட் பண்ணாங்க. ஆனால் கேஸ் நடக்கும் போதே அரசு தரப்பு வழக்கறிஞர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இங்க இதுல ஒன்னும் மடியில கனம் இல்லைங்க, எங்களுக்கு பயம் இல்லைங்க, சிபிஐக்கு மாத்தணுமா, ஓகே நாங்க வழக்க மாத்திடுறோம், நீங்க சொல்லுங்க கோர்ட் அப்படின்னு சொன்னாங்க. அன்னைக்கு ஈவினிங்லயே மாண்புமிகு முதல்வர்கள் இந்த வழக்கை வந்து எங்களுக்கு ஒன்னும் பயம் இல்லைங்க, எங்களுக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல, யாரும் போய் தேவையில்லாம சந்தேகப்பட வேண்டாம், யாரையும் காப்பாற்றுற எண்ணம் இல்ல, தப்பு பண்ணவங்க மேல கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும், நாங்க சிபிஐக்கு மாத்துறோம் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு போட்டாங்க. இருந்தால் கூட ஆல்ரெடி மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்துடைய மதுரை கிளையில் இந்த வழக்கு நிலுவையில் இருப்பதால் மாவட்ட நீதிபதி அந்தஸ்தில் உள்ள ஒரு நீதிபதி வந்து இந்த வழக்குல ஒரு விசாரணை நடத்தி 8ஆம் தேதி ஜூலை 8ஆம் தேதி அன்னைக்கு அறிக்கை தரணும் சொல்றதுனால அன்னைக்கு வரக்கூடியதுல மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் மதுரை கிளை ஓகே சிஎம்ஏ சிபிஐக்கு அனுப்புறேன்னு சொல்லிட்டாருல, ஓகே அனுப்பிருங்கன்னு சொல்லலாம். அல்லது தேவையில்லைங்க, நாங்க ஏற்கனவே சொல்லிருக்கோம்ல சிபிசிஐடி ஸ்பெஷல் டீம் ஒரு சீனியர் போலீஸ் ஆபீசர் தலைமையில போடுங்கன்னு சொல்லி அவங்களே நீங்களே விசாரிச்சுட்டா போதும். ஏன்னா இதுல ஒன்னும் யாரும் மறைக்கல, யாரும் தப்படல, யாரு கான்ஸ்டபிள் அந்த இருந்தாங்களோ அவங்க எல்லாம் மேல எஃப்ஐஆர் போட்டு அரெஸ்ட் பண்ணியாச்சு. அந்த டிஎஸ்பி தான் ஸ்பெஷல் பார்ட்டி ஃபார்ம் பண்ணான்னு சொன்னாங்க, அவங்கள வந்து சஸ்பெண்ட் பண்ணியாச்சு. அந்த எஸ்பி வந்து ஒரு அஜாக்கிரதா இருந்தான்னு சொல்லி உடனே காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டார். சரியான நடவடிக்கை எடுத்திருக்காங்க, இதுல யாரையும் ஒன்னும் மறைக்கிறதுக்கு ஒன்னும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்றம் சிபிசிடியே விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். அல்லது முதல்வர் சொன்ன மாதிரி ஓகே சிபிசிடிக்கு சிபிஐக்கே போட்டு சொல்லலாம். என்ன விஷயம் அப்படின்னா லோக்கல் போலீஸ் வந்து முழு நேரமும் இந்த கேஸ தங்களுடைய நேரத்தை பூரா அர்ப்பணிப்பு செய்து முழு நேரமும் இதை விசாரிக்க முடியாது. ஏன்னா காலையில ஒரு பிரச்சனை, மத்தியானம் ஒரு பிரச்சனை, ஈவினிங் ஒரு பிரச்சனை, ரோடு மறியல், அரசியல்வாதிகள் மறியல், போராட்டம், அது இதுன்னு வந்துட்டு இருக்கும். எல்லா விஷயத்துக்கும் போக வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அடுத்த நாளே ஒரு 100 மாடு நடக்கும், அதுக்கு போய் பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். ஆனால் சிபிசிஐடி ஸ்பெஷல் டீமோ அல்லது சிபிஐயோ இதை விசாரிச்சோம்னா இந்த ஒரு வழக்கை மட்டும் 1 மாதம் 2 மாதம் அப்படின்னு விசாரிப்பாங்க. அதனால நல்லா விசாரிச்சு எவிடன்ஸ் முழுவதுமாக கலெக்ட் பண்ணி இல்ல மேற்கொண்டு யாராவது குற்றவாளிகள் இருந்தா கூட தயவு தாட்சியம் அரெஸ்ட் பண்ணிட்டு அவங்கள விரைவில் இது வந்து ஒரு மர்டர் கேஸ், அதனால விரைவில் வந்து அவங்க 90 நாளுக்குள்ள இதுல குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யணும், ஃபைனல் ரிப்போர்ட் அவங்க ஈஸியா பண்றதுக்கு ரொம்ப ஏதுவாக இருக்கும். அதனால இதுல என்னன்னா தமிழ்நாடு போலீஸ் வந்து சிபிஐ விட தாழ்ந்த போலீஸ் இல்ல. தமிழ்நாடு போலீஸ் இந்தியாவிலேயே சிறப்பான போலீஸ், சிறப்பான பயிற்சி அளிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு போலீஸ்ல எத்தனையோ ஒரு தீரமிக்க அதிகாரிகள், அர்ப்பணிப்பு கொண்ட அதிகாரிகள், புலன் விசாரணையில் புலி அப்படி சொல்ற மாதிரி நிறைய இருக்காங்க. இந்த மாதிரி 1-2 இன்சிடென்ட் நடக்கிறதுனால போலீஸுக்கு ஒட்டுமொத்தமாக ஒரு அவப்பெயர் வந்து விடுகிறது. ஆனாலும் கூட இதுல தேவையில்லாம அரசியல் கட்சிகள் இந்த கொலையை ஒரு அரசியலா கூடாது அப்படின்னு சொல்லி தான் சிபிஐ மாத்திருக்காங்களே தவிர மற்றபடி சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் நம்ம இன்வெஸ்டிகேஷன் ஒரு பெரிய இன்வெஸ்டிகேஷன் சொல்ல முடியாது. அவங்க அரெஸ்ட் பண்றதுக்கு வேணா ஒரு 10 கார்ல 10 இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் வந்து பண்ணுவாங்களே தவிர அதுக்கப்புறம் இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்கு ஒரு டிஎஸ்பி, ஒரு இன்ஸ்பெக்டர், 2 போலீஸ் அவ்வளவுதான் இருப்பாங்க. நம்ம நினைச்சோம்னா ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல 30-40 பேர் இருப்போம். ஒரு டிஎஸ்பி தலைமையில 4-5 போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும். மொத்த போலீஸையும் நம்ம ஆர்கனைஸ் பண்ணி மொபிலைஸ் பண்ணி நல்லா இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கு லோக்கல் போலீஸுக்கு தான் நல்ல வசதி வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனாலும் கூட இதுல குற்றம் குறை சொல்லக்கூடாது அப்படிங்கிறது தான் இப்ப சிபிசிஐடியை மாத்திக்கிறாங்க. அதனால விசாரணை சிபிசிஐடி விசாரணை அவங்க முழு நேரத்தையும் அர்ப்பணிக்கிறதுக்கு ஏதுவாக இருக்கிறதுனால இதுல எந்த ஒரு தவறும் நடக்காது. ஆல்ரெடி மதுரை கோர்ட் வந்து இதுல வந்து மானிட்டர் பண்ற மாதிரி அவங்களுடைய பரிசீலனைக்கு வந்து விட்டதுனால அவங்க மானிட்டர் பண்ணி ரிப்போர்ட் வேணும்னு கேட்கறதுனால இதுல தப்பே நடக்காது என்பதுதான் எனது கருத்து.